Hello everyone, I'm Niranjana. I'm working as a software developer at Sumita Technologies. I'm part of the front end team. Today, we will explore how AI prompt can be transformed into a complete streaming platform. In this session, we are going to cover the front end workflows, how AI agents are involved in front end development, basics of streaming, audio and video streaming, protocols used, and complete streaming architecture technologies used here. தென் ஒரு லைவ் டெமோ பார்க்கலாம். அதில் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து இஷ்யூஸ் வந்தால் அதை எப்படி டீபக் பண்ணுறோம் அண்ட் ஃபைனலி நம்ம ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நவ் I'll hand over the session to Shalini who will explain how AI agents help in front-end development and then we'll continue with remaining workflows. Thank you. First of all, myself, Shalini, I'm working as a software developer at Sumita Technologies. ஆல்ரெடி ஏஐ டீம்ல ஏஐனா என்ன, ஏஐ டூல்ஸ், ஏஐ எக்கோசிஸ்டம்னா என்னன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்ல ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம். சொல்ல போறது டெக்னிக்கலா இருந்தாலும் நான் டெக்னிக் பீப்புள்ஸ்க்கும் ஈஸியா புரிய போற மாதிரி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஆப்ஸ்ல இருக்கிற பட்டன்ஸ், இமேஜஸ், லாகின் பேஜஸ், சர்ச் பாக்ஸ், மூவி கார்ட்ஸ், கலர் அண்ட் அனிமேஷன்ஸ், இந்த மாதிரியான யூசருக்கு டைரக்டா தெரியல எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லலாம். அண்ட் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணும்போது பாக்குற இன்டர்ஃபேஸா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸோட ஹோம் பேஜ், யூடியூப்ல இருக்க இன்டர்ஃபேஸ், இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் தான். நான் பேக் எண்ட்னா என்ன, சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க பாக்குறதுதான் ப்ராடக்டோட இமேஜ், பிரைஸ், பை பட்டன் தான். இதெல்லாம் தான் ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்றோம். பட் நீங்க பை நோவை கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல பேமெண்ட் வெரிஃபை ஆகும், ஸ்டாக் இருக்கா இல்லையா செக் பண்ணும், ஆர்டரை சேவ் பண்ணும். இதெல்லாம் தான் பேக் எண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா யூசர் இன்டராக்ட் பண்ற சைடுன்னு சொல்லலாம், பேக் எண்ட்னா ஆக்சுவல் ப்ராசஸிங் நடக்கிற சைடுன்னு சொல்லலாம். அண்ட் நவ் ஆப்ல ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் எப்படி கம்யூனிகேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் ஏபிஐ யூஸ் ஆகுது. ஏபிஐனா சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டு பேரையும் கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ற ஒரு பிரிட்ஜ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்ட் சொல்லும் இந்த யூசரோட டீடைல்ஸ் எனக்கு வேணும்னு. நெக்ஸ்ட் ஏபிஐ என்ன பண்ணும்னா பேக் எண்ட் கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணும் அண்ட் தென் பேக் எண்ட் ரெஸ்பான்ஸா அனுப்பும். அது எப்படி இருக்கும்னா நம்மளோட நேமா இருக்கும், இமெயில்ஸ், ப்ரொஃபைல் இமேஜ், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம். இதெல்லாம் தான் ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணும்னா ஸ்கிரீன்ல காமிக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ்க்கு கோடிங் மட்டும் போதாது, பேக் எண்டோட டேட்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். பட் ஒரு டவுட் இருக்கும் எல்லாத்துக்கும், டிசைனர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, டிசைனர்ஸ் இருக்கப்போ எதுக்கு டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஒரு டவுட். ஆக்சுவலி டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, they think about யூசர் ஈஸியா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்களா, மொபைல்ல ப்ராப்பரா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் தெரியுமா, கலர்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்குமா. பிகாஸ் ஹியூமன்ஸ் லாஜிக் வச்சு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எமோஷனல் பேஸ்டாவும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிசைனர்ஸ் கிரியேட் பண்றது எக்ஸ்பீரியன்ஸ், டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரியல் ஒர்க்கிங் அப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலி ஃப்ரண்ட் அண்ட் லைஃப் சைக்கிள்ல என்ன நடக்கும்னா, ரெக்வயர்மெண்ட் வரும், நெக்ஸ்ட் யூஐ டிசைன் ரெடி ஆகும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கோட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேக் அண்ட் டீம் ஏபிஐ கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் இன்டகிரேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பக்ஸ் வரும் யூஸ்வலி, அதுக்கப்புறம் டெஸ்டிங் நடக்கும், தென் ஃபைனலி டிப்ளாய்மெண்ட் நடக்கும். இது நார்மல் ப்ராசஸ். இப்போ ஏஐ ஏஜென்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் செம ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஏஐ ஏஜென்ட்னா சாட்பாட் இல்ல, நாம இப்போ ஒரு கோல் கொடுத்தா அதை அச்சீவ் பண்ண இன்டெலிஜென்ட்டா ஹெல்ப் பண்ற அசிஸ்டன்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெக்கமெண்ட் கொடுக்குறேன், கிரியேட் நெட்ஃபிளிக்ஸ் டைம் ஹோம் பேஜ்னு. ஏர் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுள் சர்ச் பண்ணுவாங்க, யூடியூப் டுட்டோரியல்ஸ் பார்ப்பாங்க, சிஎஸ்எஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பண்றதுக்கு சம் ஹவர்ஸ் ஆர் டேஸ் கூட எடுக்கும். நான் ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணுதுன்னா, லே அவுட் ஜென்ரேட் பண்ணும், ரியாக்ட் கோட் கொடுக்கும், ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், எரர் ஐடென்டிஃபை பண்ணும், மினிட்ஸ்ல ப்ரோட்டோடைப்பே ரெடி ஆயிடும். நான் ஃப்ரண்ட் எண்ட்ல ஏஐ ஏஜென்ட்ஸ் எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூஐ கிரியேஷன்ல ப்ராம்ப்ட் கொடுத்தா இனிஷியல் யூஐ ஜென்ரேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ரிப்பீட்டட் ஒர்க்னு பாக்குறப்போ பட்டன்ஸ், லாகின் ஃபார்ம், டேபிள்ஸ், கார்ட்ஸ், இதெல்லாம் தான் சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா, நாம ஒரு பேஜ் பாக்குறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேஜ்ல பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் ஒர்க்னு சொல்லலாம். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை ஒரு ரிப்பீட்டட் ஒர்க்னு சொல்றோம். அண்ட் இதெல்லாம் பண்றதுக்கு கோடிங் அண்ட் இந்த ஒரு கோடிங் ஒர்க்கை ஃபாஸ்டா பண்ணிடும் இந்த ஏஐ ஏஜென்ட். Now API integration help. இதுல என்ன நடக்கும்னா, பேக் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணும், தென் இன்டகிரேஷனை ஈஸியா ஆக்கிரும். அண்ட் ஃபைனலி டீபக்கிங்.
ஒரு ஸ்மால் மிஸ்ஸிங் ப்ராக்கெட்டுக்கு சம்டைம்ஸ் 2 hours வேஸ்ட் ஆகும் மேனுவலி ஒரு டெவலப்பர் இந்த டீபக் பண்றதுக்கு. பட் நவ் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணும்னா எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ணும், ஃபிக்ஸ் சஜஷன் பண்ணும். சம்டைம்ஸ் நம்மளை விட ஃபாஸ்டாவே நம்ம மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிரும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா ஏஐ டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா? நோ, பிகாஸ் ஏஐக்கு யூசர் சைக்காலஜி புரியாது, கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லா தெரியாது, பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஏஐ ஹெல்ப் பண்ணும், டிசிஷன் எடுக்கிறது ஹியூமனா தான் இருப்பாங்க. அண்ட் நவ் இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்க மெயின்லி யூஸ் பண்ண போற ஏஐ அசிஸ்டன்ட் கிளாட், எஸ்பெஷலி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சப்போர்ட்காக. பிகாஸ் பெட்டர் கோடிங் அண்டர்ஸ்டாண்ட், clean UI generation, large project handling, faster front-end work. So basically, developer plus AI collaboration model use பண்ண போறோம். So overall, AI agents front-end developers replace பண்ண வரல, but now front-end developers ஓட productivity and speed next levelக்கு கொண்டு போகுது. In futureல successful developers யாருன்னு கேட்டீங்கன்னா கோடிங் தெரிஞ்சவங்க மட்டும் இல்ல, AI யோட ஸ்மார்ட்டா கொலாபரேட் பண்ண தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் எவ்ரிஒன். நாம இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமிங்னா என்ன, ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங்ல ஃப்ரண்ட் அண்ட் சைட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நிரஞ்சனா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் எவ்ரிஒன். Here, you can see the core idea behind streaming and why it has become such an important part of modern digital platforms. இன்னைக்கு யூசர்ஸ்க்கு வெயிட் பண்ண பிடிக்காது. த மொமெண்ட் தே கிளிக் ப்ளே, கண்டென்ட் இன்ஸ்டன்ட்லி ஸ்டார்ட் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வேர் ஸ்ட்ரீமிங் கம்ஸ் இன். திங்க் அபவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் யூடியூப், ஸ்பாட்டிஃபை ஆர் நெட்ஃப்ளிக்ஸ். டெய்லி மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் கண்டென்ட் வாட்ச் அண்ட் லிசன் பண்றாங்க வித்தவுட் டவுன்லோடிங் த கம்ப்ளீட் ஃபைல். தட் இஸ் த ரியல் பவர் ஆஃப் ஸ்ட்ரீமிங். ஸ்ட்ரீமிங்ல ஆடியோ அண்ட் வீடியோ கண்டென்ட் ஸ்மால் சங்க்ஸாக டெலிவர் ஆகும். ஸோ யூசர்ஸ் கேன் இமீடியட்லி ஸ்டார்ட் வாட்சிங் ஆர் லிசனிங் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் த ஃபுல் டவுன்லோட். ட்ரெடிஷ்னல் டவுன்லோடில் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஃபைல் டவுன்லோட் ஆகணும், அப்புறம் தான் ப்ளே பண்ண முடியும். பட் ஸ்ட்ரீமிங்கில் கண்டென்ட் ப்ளே ஆகிட்டே இருக்கும் வைல் ரிமைனிங் டேட்டா பேக்ரவுண்டில் லோட் ஆகும். பிகாஸ் ஆஃப் திஸ் யூசர்ஸ் கெட் ஃபாஸ்டர் பிளேபேக், less buffering, and a much smoother user experience. Now, if we compare audio and video streaming, audio platforms like Spotify usually require less bandwidth, so அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். பட் வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸ் ஹேண்டில் விஷுவல்ஸ், டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷன்ஸ், சப்டைட்டில்ஸ் அண்ட் லார்ஜர் ஃபைல் சைஸஸ். ஸோ நேச்சுரலி அதுக்கு மோர் பேண்ட்வித் அண்ட் ப்ராசஸிங் பவர் தேவைப்படும். அண்ட் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு. ஈவன் வென் இன்டர்நெட் ஸ்பீட் சேஞ்சஸ், வீடியோ ஸ்டில் கண்டினியூஸ் பிளேயிங் ஸ்மூத்லி. Have you ever wondered how that happens? That is because streaming platforms intelligently manage media delivery in real time. Network speed based on quality automatically adjust ஆகும். So users smooth experience கிடைக்கும். So overall, streaming makes digital content faster, smarter and more user friendly. அதனால தான் almost every modern entertainment platform இன்னைக்கு streaming architecture depend பண்றாங்க. Now, we will see some of the important protocols used in a streaming platform, especially in front end. Every time we click play, several protocols work together to deliver content smoothly and securely. For streaming communication and media delivery, protocols like HTTP, HLS, MPEG-, WebSocket, WebRTC, RTMP, and TCP/IP are commonly used. Each protocol has its own role in the streaming workflow. Some help with secure communication, some manage adaptive streaming, while others support live streaming and real-time communication. Together, these protocols help provide smooth playback, better streaming quality, secure communication, and improved user experience. The detailed explanation of each protocol and how they work internally will be explained by the backend team. Now, let's move on to the architecture of our streaming platform. இங்கே தான் actual processing and streaming workflow நடக்குது behind the scenes. This slide explains the complete flow of audio and video upload, processing and streaming. First, user applicationல ஒரு ஆடியோ இல்லை வீடியோ ஃபைல் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்ட் எனக்கு ஒரு ப்ரீ சைன்ட் யூஆர்எல் வேணுங்கிற HTTPS ரெக்வஸ்ட்டை பேக் எண்ட்க்கு அனுப்பும். அந்த ரெக்வஸ்ட் வரும்போது ஜஸ்ட் அந்த யூசரை வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எந்த இடத்துல S3ல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபைல் பார்த்தை ஜென்ரேட் பண்ணி ஒரு ப்ரீ சைன்ட் யூஆர்எல் கிரியேட் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட்க்கு அனுப்பும். எதுக்காக இந்த ப்ரீ சைன்ட் யூஆர்எல்னா, மீடியா ஃபைல்ஸ் ஆர் யூஸ்வலி வெரி லார்ஜ். அப்லோடிங் தெம் த்ரூ த பேக் எண்ட் கேன் இன்க்ரீஸ் சர்வர் லோட் அண்ட்
slow down the application. So instead of that, front end uploads files directly to S3 securely using the pre-signed URL. ஸோ இங்கே எல்லா வேலிடேஷனும் முடிஞ்சிட்டு இந்த ப்ரீசைல்டு URL வந்த உடனே அந்த ப்ரீசைன்ட் URLல இருக்கிற அந்த ஃபைல் பாத்தை வச்சு S3ல ரா டேட்டா அந்த மீடியா ஃபைல் ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இப்போதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. As soon as the file is uploaded in S3, S3 event is triggered. இங்கே SNS நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் ஒன்று இருக்கும், சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அமேசானோடது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் ஒரு புதுசாக ஒரு மீடியா ஃபைல் அப்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை பேக் எண்டுக்கு அனுப்பும். ஸோ இங்கே அமேசான் சிம்பிள் கியூ சர்வீஸ் இருக்கும். வர நோட்டிஃபிகேஷன்லாம் டெம்பரரியாக கியூவில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ எந்த நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்துச்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து ஒரிஜினல் டேட்டாவை S3லேருந்து அந்த ஃபைலை EC2க்கு டவுன்லோட் பண்ணிக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் SNS தான் பேக் எண்டை ட்ரிகர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே நம்ம இப்போ ஒரிஜினல் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு FSMPEG ப்ராசஸிங், அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் MPEG ப்ராசஸிங் நடக்குது இந்த இடத்துல. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு ரா மீடியா ஃபைல் இருக்குது, அது எல்லாமே சங்ஸாக பிரியுது. செக்மெண்ட் 1.ts, செக்மெண்ட் 2.ts அந்த மாதிரி நிறையா சங்ஸாக பிரியுது. அது எல்லாமே .ts ஃபார்மேட்டில் இருக்குது. இது கூட ஒரு .m3u8 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல் இருக்கும். இதில் என்ன இருக்கும்னா, இப்போ வீடியோ எல்லாமே அந்த வீடியோ ஃபைல்ஸ் எல்லாமே சங்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஸோ எது ஃபஸ்ட்டு வரும், அதனோட கண்டினியூவேஷனில் என்ன வருங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாஸ்டர் பிளேலிஸ்ட் M3u8ல இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆன திங்ஸ். ஸோ நாங்கள் தம்ப்நெயில் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல தம்ப்நெயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் எல்லாமே மல்டிபிள் ரெசல்யூஷன்ஸில் கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிவைசஸ், டிஃப்ரெண்ட் இன்டர்நெட் ஸ்பீட்ஸில் கண்டென்ட் பார்ப்பாங்க. ஸோ பிளேயை ஆட்டோமேட்டிக்கலி குவாலிட்டியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஃபார் ஸ்மூத்தர் பிளேபேக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப்டர் ப்ராசஸிங் இந்த ஜென்ரேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே S3 ஃபைல் பக்கெட்டில் ஸ்டோர் ஆகிடும். மெட்டா டேட்டாவை MongoDBயில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதுதான் அப்லோடிங் ப்ராசஸ். ஒரு மீடியா அப்லோட் ஆகிற ப்ராசஸ் இதெல்லாம் தான். Next comes the playback flow. What happens behind when a user clicks play? The front end requests streaming information from the backend. Backend first checks Redis cache to improve speed and reduce database load. Cacheல data available இல்லைன்னா MongoDBலேருந்து fetch பண்ணி Redis-ஐ update பண்ணும். Finally, the streaming URL is returned to the front-end player and the content is delivered through CDN for fast and smooth playback. And at the end, on the right side, we can see the folder structure. இந்த folder structure தான் நாங்கள் இங்கே இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் லைவ் டெமோ பார்க்க போகிறீங்க. அந்த லைவ் டெமோவில் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிற அந்த folder structure இதுதான். ஸோ மீடியா அண்டர் தட் யூசர் ஐடி, மீடியா ஐடி இருக்கும். அதுக்கு கீழே ஒரிஜினல், தம்ப்நெயில், டேஷ், HLS, இதுக்கு உள்ளதான் மாஸ்டர், அப்புறம் நிறைய ரெசல்யூஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிற S3 folder structure. தேங்க்யூ.